இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அப்போ நீட் தேர்வுக்கு திமுக கையெழுத்து இயக்கம் நடத்தியது சரியா? திமுக ஆளுங்கின்ற கட்சின்னா அவங்கள கைது செய்ய மாட்டாங்க, காவல்துறை அங்கே நிற்காது. மற்ற கட்சிகளுக்கு காவல்துறை நிற்குமா? 2 மணி நேரம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை கடும் வெயிலிலே நிறுத்தி அலக்களித்ததை தமிழக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். யாரும் மறந்துவிடவில்லை. தேவையில்லாமல் சங்கடப்படுத்தியது. நீங்கள் தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்றால் கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்று நினைப்போம். தேர்தல் நெருங்கும்போது சரியான நேரத்திலே தாமதம் இல்லாமல் கூட்டணி உருவாக வேண்டும், மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைப்போம். அதுவரையிலே இந்த தருணம் இன்னும் 4-5 மாதம் கட்சிகளுக்கு மிக முக்கியமான தருணம். கட்சியை பலப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கான முக்கியமான தருணம். அந்த தருணத்தின் அடிப்படையிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தேர்தல் வியூகத்தை ஏற்படுத்தி வியூகத்தின் அடிப்படையிலே 4 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து 4 மண்டலங்களிலே 2-3 கூட்டமாக மாவட்டங்களுக்கான வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்தி சுரக்கமாக இருக்கின்ற இடத்துல இயக்கத்தை பலப்படுத்தி கூட்டணிக்கு வலு சேர்க்கும் கட்சி, கூட்டணியிலே முக்கியமான கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் என்பதை நிரூபிக்கும் வகையிலே இன்னும் 5-6 ஆண்டுகள் செயல்படுவோம், மாதங்கள். எல்லா கட்சி தலைவர்களும் அவர்கள் கட்சியை தனிப்பட்ட முறையிலே புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு. இப்போ தமாகவை பொறுத்தவரையிலே இன்றைக்கு தமிழகத்திலே இல்லாத கிராமங்களே கிடையாது. நபர் வேண்டுமானால் கூட இருக்கலாம், குறைச்சி இருக்கலாம். அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் அவர் ஆசையோடு நாங்கள் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் மக்கள் எங்களுக்கு முழு வாக்களிப்பார்கள் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் அதான் சொன்னேன், இல்லை அதுதான் சொன்னேன். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவர்கள் கட்சியினுடைய செயல்பாடு, தொண்டர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதெல்லாம் அவரவர் கட்சியை சார்ந்தது. அதை பற்றி நான் உண்மையிலேயே கூறுவதற்கு ஒன்றில்லை. அதுபோல கருத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியை பற்றுமே என்றைக்குமே கூறியது கிடையாது. அது எங்களுக்கு அவசியம் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அதான் சொன்னேன், பொதுவாக கூட்டணி விஷயத்திலெல்லாம் ஏசியமெல்லாம் சொல்ல முடியாது. கூட்டணிகள் பலமான கூட்டணியாக மக்கள் விரோத அரசை ஒடுக்கும் வகையிலே, முடக்கும் வகையிலே, வெளியேற்றும் வகையிலே உருவாகும். அது மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிப்பது அரசியல் கட்சிகளுடைய கடமை. தனிப்பட்ட முறையிலே தமிழகத்திலே யாருக்கு அரசியல் கூடாது. எந்த கட்சி, எந்த தலைமை யார் இருந்தாலும் பொதுமக்கள், வாக்காளர்கள், அவருடைய கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவருடைய எண்ணங்களை செயல்படுத்தி இயக்கம் கூட்டணியுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். இல்லை, நான் திரும்பி சொல்கிறேன், தேர்தல் கூட்டணி எல்லாம் ஆளுகின்ற ஆட்சியில் மக்கள் விரோத பணியை செய்கின்றார்கள் என்றால் அதை ஒடுக்கக்கூடிய, முடக்கக்கூடிய, அதை வெல்லக்கூடிய கூட்டணி உருவாகும். அது சரியான நேரத்திலே முறையே சரியே உருவாகும் என்பதை நான் நம்புகிறேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.